பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, இந்த 2025 உனக்கு ஆசீர்வாதம்னு நன்மையான காரியத்தை நீ பார்க்க போற. நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்க போகுது, தடைகள் விலக போகுது, உன் பிரச்சனையை மாற்ற போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாருங்க. என் பிரச்சனை மாறுமா, என் வியாதி மாறுமா, என் சூழ்நிலை மாறுமா, என் கடன் மாறுமா, எனக்குலாம் திரும்ப நடக்குமா? மகனே மகளே, நீ நன்மையை பார்க்க போற, நீ திருப்தியா இருக்க போறேன்னு சொல்றாருங்க. அதாவது எனக்கு போதும்பா, இந்த ஆசீர்வாதமே எனக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள பாத்திரவனா மாற போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாருங்க. ஏசப்பாத்தை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த 2025 நம்ம ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கணுங்க. இன்னும் ஒப்பு கொடுக்கணும்னா நீங்க ஆண்டவருக்காக என்ன பண்ண போறீங்க? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போறீங்களா? ரட்சிப்புக்காக நீங்க உழைக்க போறீங்களா? முதல்ல நம்ம ரட்சிப்புக்குள்ள இருக்கணும். அதே போல நம்ம ரட்சிக்கப்பட்டது போல மற்ற ஜனங்கள் ரட்சிப்பு பண்றதுக்காக ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணுங்க. 2020 ஏசப்பாக்க ஒப்பு கொடுத்த ஏசப்பாக்க ஏதாவது செய்யணும் நான் ஒப்பு கொடுத்த அந்த நாள்ல இருந்து தான் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்திரம் சரி. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது, உங்க பிரச்சனைகளை மாறப்போகுது. ஆனா நீங்க ஆண்டவரே, நான் உங்களை ஏற்றுக்கொண்டது போல உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நான் உழைக்க போறேன், நீங்க என் வாழ்க்கையை நன்மையாக்க போறீங்க, திருப்தியாக்க போறீங்கன்னு சொல்லி விசுவாசத்தை நீங்க செயல்படுங்க. நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நான் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.